அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மோடிக்கு வாக்களித்தால் 1 லட்சம் ரூபாய் மானிய கடன் தூத்துக்குடி மாநகராட்சி ஊழியர் வசூல் வட்டியில் ஈடுபட்டிருக்கிறார். விழிப்புணர்வுடன் இருக்கும்படி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் செய்தியாக அந்த செய்தியை நம்ம வெளியிடுறோம். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதி முழுவதுமாக பொதுமக்கள் அவர்கள் இல்லம் தேடி நேரில் சந்தித்து மோடிக்கு வாக்களித்தால் மோடி மானியம் லோன் தருவதாக கூறி மாநகராட்சியிலிருந்து மருந்து தெளிக்கும் பணியாளரான ஒரு நபரிடம் 300 ரூபாய் வீதம் வசூல் செய்து அதில் மாட்டிருக்கார், சிக்கலில் மாட்டிருக்கார். மானிய கடன் பெறுவதற்கு சம்மதம் தெரிவிப்பவரிடம் முறையாக ஆதார், ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக் இவை அனைத்தும் ஒரிஜினல் ஆவணங்களை முறையாக சென்ஸ் செய்து கொண்டு அதன் மூலமாக அவர்களது வரும் ஓடிபியையும் பெற்றுக்கொண்டு பொதுமக்களை பெரும்பாலான நம்ப வைத்து ஏமாற்றி வந்துள்ளார் அந்த மாநகராட்சி ஊழியர். இதுபோன்ற திரேஸ்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 6 மாதங்களாக இது போன்ற பொய்யான தகவலை கூறி வசூல் வேட்டையில் ஜோராக செய்து நடத்தியிருக்கிறார். இவர் மொத்த வசூல் தொகை எவ்வளவாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்வது அவசியமாகும். இந்த விஷயத்தில் தனிநபராக இருந்து மாநகராட்சி ஊழியர் மற்றும் இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்டாரா அல்லது கூட்டு சேர்ந்து ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். திமுகவுக்கு வாக்களித்தால் மானிய கடன் கிடையாது எனவும் கண்டிப்புடன் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மோடி மானிய கடன் பற்றி திமுகவை சேர்ந்தவர்களிடம் கூறினாலோ திமுகவுக்கு வாக்களித்தாலோ மோடி லோன் தங்களுக்கு கிடைக்காது என்றும் எனவே பாஜகவிற்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலர் பொதுமக்களிடம் வசூல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். பொதுமக்கள் தேர்தலை மையப்படுத்தி ஏமாற்றி வந்த மாநகராட்சி ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மாநகராட்சியில் இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் தூத்துக்குடி மாநகராட்சியில் திரேஸ்புரம் பகுதியில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு. மோடிக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு மானிய கடன் கிடைக்கும், உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்தி பெரிய அளவுக்கு மோசடிகளை செய்திருக்கிறார்கள். இந்த மோசடிகளுக்கு துணை போனது மாநகராட்சி ஆணையரா அல்லது மாநகராட்சி மேயரா, மாநகராட்சி மேயருக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா என்று பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. ஏன்னா மாநகராட்சி மேயர் திமுக, அப்போ அவருக்கு சம்மதம் இதில் இருக்கிறது மாதிரி தெரியலை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகங்கும்போது எப்படி இருக்கும். அப்போ தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக இப்படி நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுங்க, ஏற்கனவே மோடி 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டுட்டாரா போடலாங்கிற ஒரு விமர்சனமும் பெரிய அளவுக்கு இருக்குது. இதுக்கு மத்தியில் நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் லோன் தரோன்னு சொல்லி கோயம்புத்தூர் மாநகராட்சியில் பெரிய அளவுக்கு நடந்தது. அதே போல் இப்போ தூத்துக்குடி மாநகராட்சியிலையும் பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதனெல்லாம் தடுக்க வேண்டியது யார்? தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இது போன்ற சமூக குற்றச்சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய அதுவும் மாநகராட்சி ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தூத்துக்குடி மாநகராட்சி முழுவதுமாக சமூக ஆர்வலர்கள் நமக்கு அனுப்பிய தகவலை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தகவலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஒரு நபர்கிட்ட 300 ரூபா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ தொகை போகுதே? இப்போ இது நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக தமிழ்நாடு அரசு அந்த தூத்துக்குடி மாநகராட்சி ஊழியரை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்து அவர் பணியிட நீக்கம் பண்ணணும். என்ன பணியிட நீக்கம் பண்ணி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பாஜகவினர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லை திமுகவினர் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்களா? இப்போ கனிமொழியை தோக்கடிக்கிறதுக்கு உண்டான வேலை நடக்குதா? ஏற்கனவே அவங்க சாராய ஆலையை மூடுவோன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க 2021. இன்னைய வரலையும் செய்யலைனாலும் இப்போ 2026, 2024 அந்த வேலையை செய்வாங்கன்ற நம்பிக்கையில் அவரை ஜெயிக்க வைக்கலாம், அல்லது ஓட்டுக்கு 5,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க ஜெயிக்க வைக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். அரசியலுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மோடிக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் 5 லட்சம் லோன் தரோம், 10 லட்சம் மானிய கடன் தரோன்னு சொல்லி ஏமாற்று வேலைகளை செய்கிற இந்த கில்லாடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியரோட கடமை. அதாவது ஆட்சியாளர்கள் ஒருபோதும் எந்த விதத்துலையும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுலேயும் அவங்களுக்கு கமிஷன் போகலாம். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய ஆணையர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ இது முழுக்க கெட்ட பேர் யார்? தூத்துக்குடி ஆணையருக்கு தானே இது கெட்ட பேராகும். இதில் யார் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய பணம் வெறும் 300 ரூபாய் இருந்தாலும் 10,000 பேர்த்திட்ட வாங்கியிருக்காங்க. அதுவே 1 லட்சம் பேர்த்திட்ட வாங்கினா எவ்வளோ தொகை அப்படிங்கிறத பாருங்கள். இதில் பெரிய நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தூத்துக்குடி மக்கள் விழித்து கொண்டால் உங்களுடைய பணம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஏமாற வேண்டிய ஒரு நிலைமை இருக்காது. அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியது தூத்துக்குடி மக்களுடைய கடமை. தூத்துக்குடி மக்கள் விழித்துக் கொள்வார்களா என்பதை நம்ம பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.